ஒரு மாபெரும் கூட்டம் நடந்துச்சாம். 2 பேச்சாளர்களுக்கிடையே ஒரு போட்டி இருந்துச்சாம். யாருடைய பேச்சுக்கு அதிக கைத்தட்டல் வருது அப்படின்னு. கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி 2 பேருமே ஒரு ரூம்ல உக்காந்து அன்னைக்கு நடந்த கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பேச்சாளருக்கு ஃபோன் வந்துச்சாம். அவர் எழுந்து வெளியே போனாராம். அவரோட பேச்சு குறிப்புகளை அவசரத்தில் டேபிள்லே வச்சுட்டு போயிட்டாராம். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள இன்னொரு பேச்சாளர் அந்த குறிப்புகளை படிச்சிட்டாராம். அந்த குறிப்புகள் அவர் தயாரிச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சாம். கூட்டம் துவங்குச்சாம். அடுத்தவருடைய குறிப்பை பார்த்தவருக்கு தான் முதல்ல பேச வாய்ப்பு கிடைச்சிதான். எதிர் பேச்சாளர் எழுதி வச்சிருந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கருத்துக்கள் மாதிரி பேசினாராம். ரொம்ப கைத்தட்டல் கிடைச்சிதான். எதிர் பேச்சாளருக்கு விஷயம் அப்பதான் புரிஞ்சிச்சான். இப்போ அந்த எதிர் பேச்சாளர் பேச வேண்டிய நேரம் வந்துச்சான். ஆனால் அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா. என்ன செய்யறது அப்படின்னு எழுந்தாராம். மைக்கை பிடிச்சாராம். முதல்ல எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய நண்பருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொண்டைக்கட்டு, சரியாக பேச முடியாது. என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா அப்படின்னு கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருந்தேன். அவரும் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறவன் தான் புத்திசாலி. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. போர்டில் 1000ன்னு பெருசாக எழுதிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு மாணவனை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மாணவன் ரொம்ப நம்பிக்கையோட கேள்வி இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு 1000 அப்படின்னு பதில் சொன்னானா. இப்போ அந்த ஆசிரியர் இன்னொரு 0வை அந்த எண்ணுக்கு வலது பக்கத்தில் போட்டு இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மாணவன் 10,000 அப்படின்னு பதில் சொன்னானா. ஆசிரியர் இன்னொரு 0வை அந்த எண்ணுக்கு இடது பக்கத்தில் போட்டு தம்பி இது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மாணவன் அதே 10,000 தான் அப்படின்னு பதில் சொன்னானா. உடனே ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து தம்பி பாத்தியா, ஒரு முக்கியமே இல்லாத எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணுடைய பின்னாடி தொடர்ந்து போகும்போது அதோடைய மதிப்பு உயருது. அதே எண் முக்கியம் வாய்ந்த எண்ணுக்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதோட மதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போகுது. இது மாதிரி தான் ஒரு ஆசிரியராகிய எனக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து போகும்போது அவனுடைய மதிப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாகும். அதுவே எதிர்மாறாக அமைஞ்சா என்ன நிகழுங்கிறத உன்னால் இப்போ உணர முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இது வகுப்பறை விதி மட்டும் இல்லை, வாழ்க்கையோட விதிமுறையும் கூட. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்றை வளர்த்தாராம். அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சான். அதனால் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுச்சான். கடவுள் குதிரைக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு குதிரை நான் இன்னும் அழகாகணும், அதனால் என் கழுத்தையும் காலையும் நீளமாக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். கடவுளும் குதிரை கேட்ட மாதிரி கழுத்தையும் காலையும் நீளமாக ஆக்குனாராம். குதிரை இப்போ ஒட்டகம் மாதிரி ஆயிடுச்சான். தன்னுடைய உருவத்தை பார்த்து குதிரைக்கு அழுக வந்துச்சான். ஐயோ கடவுளே, என்னை பழைய மாதிரியே மாற்றிடுங்க அப்படின்னு கேட்டுச்சான் குதிரை. அதுக்கு கடவுள் நீ விரும்பின மாதிரி தான் நான் உன்னை படைச்சிருக்கேன், அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டாராம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக நான் படைச்சிருக்கேன். உன்னால் தரையில் வேகமாக ஓட முடியும், ஒட்டகத்தால் பாலைவனத்தில் வேகமாக ஓட முடியும், கழுதையால் அதிகமாக சுமையை சுமக்க முடியும். அழகு வேணும்னு நினச்சி நம்ம ஏதாவது செய்ய நினச்சா இப்படி தான் போய் முடியும் அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. அழகுங்கிறது உருவத்தில் இல்லை, நீங்கள் செய்கிற செயலில் தான் அடங்கியிருக்கு. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.